ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம போடுற வீடியோவை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால நம்ம கொடுக்கிற எக்ஸ்க்ளூசிவான இம்பார்ட்டண்டான அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை சம்மந்தமாக, அதாவது ரேஷன் அட்டையில் பல வகை இருக்குது. அதில் ஒரு சில வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2500 பணம் வரப்போகுது அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது. அது உண்மையா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இல்லை 2500 பணம் கரெக்டாக வந்து சேரணும்னா வங்கி பாஸ் புத்தகங்களையும் ஆதார் கார்டையும் ஒரு சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஆட் பண்ணணும், ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். இது போல் எக்ஸ்க்ளூசிவான இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அதிகாரிகள், அதாவது அரசு அதிகாரிகள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக போடுவோம். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. யார் ஸ்கிப் பண்ணாதான் பார்க்குறாங்களோ அவங்களுக்கான வீடியோவை இந்த வீடியோ இருந்தால் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் டெபாசிட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் ரூபாய் 2500 செலுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதியை அறிவிச்சிருந்த தாவேகா தலைவர் விஜய் இப்போது முதலமைச்சராக ஆயிருக்கார். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த 1000 ரூபாய்னா தொடர்ச்சியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 மகளிர்களுக்கு பெண்களுக்கும் செலுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட அது சம்பந்தமாக திட்டத்தை செயல்படுத்தின்னு வராங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட நிதி சுமை கடுமையாக இருக்கிறதுனால இது செயல்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு வராங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதி உங்களுக்கான சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷனாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது சம்பந்தமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த 2500 வராது அப்படின்னு சொல்லின்னு வராங்க. அவங்களுக்கான முக்கியமான தகவல், நிறைய பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவங்க கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக உங்களுடைய கேள்விகளை கேட்டு வரீங்க. 2500 எனக்கு கிடைக்குமா இல்லை வேறு ஏதாவது தொகை கிடைக்குமா அப்படின்னு. அதுக்கான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனைத் தொடர்ந்து யாருக்கெல்லாம் இந்த மே மாதம் 2500 கிரெடிட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் நீங்கள் முன்கூட்டியே தயார் நிலையில் வச்சுக்கணும். ஏற்கனவே 1000 ரூபாய் வரவங்களுக்கு இந்த 2500 வருமா இல்லை 1000 ரூபாய் தான் பணம் வருமா, அப்படி வந்ததுன்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும், நீங்கள் முன்கூட்டியே என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சேகரித்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2500 ஸ்கீம் சம்மந்தமும் 1000 ரூபாய் ஸ்கீம் சம்மந்தமும் இது வரைக்கும் என்னென்ன அப்டேட்லாம் இந்நாள் முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேச போகிறோம். இன்றைக்கி வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணாத தயவு செய்து பாருங்கள். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ணுறீங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்குது. அது 10 நிமிஷத்துக்கு மேலே சொல்லியிருக்கேன். அதையாவது தயவு செய்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க. இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் ரூபாய் 2500 திட்டம், அதாவது மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் ரூபாய் 2500 பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு செலுத்த பொறுத்தா தாவைக்காவின் வாக்குறுதிகளாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னபடியே முதல்வர் விஜயா ஆயிட்டாரு. இருந்தாலும் இந்த செயல்பாட்டு திட்டத்தை இன்னும் செயல்படுத்தலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களிடையே சொல்லின்னு வராங்க. குறிப்பாக இந்த திட்டம் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் ரூபாய் 1000 மாதம் 15ஆம் தேதி ஆச்சுன்னா ரூபாய் 1000 செலுத்தின்னு வந்தாங்க. அந்த திட்டம் தொடர்ச்சியாக செயல்பட்டு இப்போ இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதிகளாக பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு 2500 வழங்கப்படும். 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கப்படும் அப்படின்றத ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களோ, மகளிரெல்லாம் இருக்கீங்களோ, அவங்க ஃபுல்லாக குடும்ப தலைவியிலே கருதப்படுவாங்க. ஒரு குடும்பத்திற்கு அவங்களுக்கு எல்லாருமே ரூபாய் 2500 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் நிதியில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ ஜாப்பில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் 2500 கிடைக்காது, அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கார். இது பார்த்தீங்கன்னா ஏழை எளிய குடும்பங்களுக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கு மட்டும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோட இதை சொல்லியிருக்கார் அப்படின்னே நமக்கு தெரிய வருது. இப்போதைக்கு பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு தமிழகத்தில் பொறுப்பேற்றதை தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகளின்படி மதிப்புமிகு மகளிர் திட்டம், அதாவது ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அது வாக்குறுதியின்படியே பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே மகளிர்களுக்கு மாதம் 2500 வழங்க பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. தற்போது அரசு துறைகளின் நிதிநிலை தணிக்கையை செயல்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்தை எவ்வளவு விரைவாக செயல்படுத்த முடியும் என்பது குறித்து ஆய்வு
செய்யப்பட்டுள்ளதாக வந்து முதல்வர் விஜய் நிதித்துறைக்கு அதிரடி உத்தரவு வந்து பிறப்பித்திருக்கார். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்டாக வந்து சொல்லியிருக்கேன். இது எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன். திரும்ப வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதாவது மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து 2500 ரூபாய் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க முடியுமோ அதுக்கான தணிக்கை செய்யப்பட்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ விரைவாக வந்து செயல்படுத்த முடியுமா அந்த திட்டத்தை அப்படின்றத ஆய்வு செய்து நிதித்துறைக்கு அதிரடியாக வந்து அறிவிப்பு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை தான் 3 நாட்களாக நம்ம தொடர்ச்சியாக வந்து சொல்லின்னு வந்தோம். இதன் மூலம் தகுதியுள்ள குடும்ப தலைவருக்கு விரைவில் மாதம் ரூபாய் 2500 கிடைப்பதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து நோட் பண்ண வேண்டியது இதுதான். பெண்கள் குடும்ப தலைவர்கள் வந்து நோட் பண்ணுங்கள். தகுதியுள்ள குடும்ப தலைவர்கள் எல்லாருக்குமே விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 கிடைக்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசு மூலயமா வந்து அஃபிஷியலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. அந்த அறிவிப்பு எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 15ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. மேலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எல்லா எம்எல்ஏக்களும் பதவி ஏற்றிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இந்நாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரை வந்து சந்தித்திருந்தார் அப்படின்ற நியூஸை கூட நிறைய பேர் வந்து நியூஸ் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாளிதழுக்கு வந்து தகவலாக வந்து சொல்லியிருந்தார். அதாவது குறிப்பாக விஜய் இதை செய்தால் மகிழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்குவது வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது கடினம், அதாவது நிதிநிலை பற்றாக்குறை காரணமாக இது வந்து நிறைவேற்றுவது கடினம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். எனவே நீங்கள் வழங்கியது போல, அதாவது நாங்கள் வழங்கியது போல, ஏற்கனவே வந்து அவங்க வழங்கியது போல ரூபாய் 1000ஆவது வழங்க வேண்டும். அதேபோல் பள்ளி மாணவர்களுக்கும் இலவச காலை உணவு திட்டத்தையும் புதிய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். 2500 ரூபாய் வந்து கொடுக்க முடியலனாலும் ஏற்கனவே நாங்கள் கொடுத்தது போல் 1000 ரூபாய்னா வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்கும் வாக்குறுதியும் அவர்களால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்றது வந்து தெரியவில்லை. ஒருவேளை அதை நிறைவேற்ற செய்தால் மிக்க மகிழ்ச்சி, அதாவது வந்து அப்படின்றத வந்து முக்கியம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேட்டி அளிச்சிருந்தார். இதையும் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அதனால் கண்டிப்பாக வந்து இதை வந்து கருத்தில் கொண்டு 2500 ரூபாய்க்கான இன்ஃபர்மேஷன் வந்து வரும். இல்லைனா ஏற்கனவே கொடுத்த 1000 ரூபாய் வந்து தொடர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து மதிப்புமிகு மகளிர் திட்டம் எவ்வளோ சீக்கிரமாக வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்றது மூலிமா குடும்ப தலைவிகள் எதிர்பார்த்துன்னு வராங்க. குறிப்பாக வந்து அவங்களுடைய வாக்குறுதிகளை அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு வந்து பெயர் வச்சு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வந்து வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இருப்பவர்களுக்கு குடும்பங்களுக்கு மட்டுமே விதிவிலக்கு. இப்படி செய்தால் கூடுதலாக குடும்பங்கள் பயனடைய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தாய்மார்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 60 வயது வரை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 2500 ரூபாய் தொகை அப்படின்றது இதில் வந்து தெள்ள தெளிவாக வந்து தெரியுது. அதே போல் அனைத்து குடும்பங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. குறிப்பாக வந்து ஒன்றிய அரசு, அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு, மாநில அரசு ஊழியர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அப்படின்றதையும் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ண வராங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60 வயதிற்கு மேற்பட்டவங்க 1000 ரூபாய் கடந்த ஆட்சியில் வந்து வாங்கி வந்திருப்பீங்க. 70 வயது குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, 75 வயது குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, அவங்களாம் 1000 ரூபாய் வந்து வாங்கி வந்திருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் ஓட்டு போடலையா, எங்களுக்கு வந்து கிடைக்காதா அப்படின்ற கேள்வியில் வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்டு வராங்க. உங்களுக்கான செயல்பாடு என்னென்னா முதியோர் உதவித்தொகையாக 3000 ரூபாய் வந்து ஓய்வூதியம் வந்து வழங்க போகிறாங்க. இதை தான் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது. எப்படி குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுத்துருந்தாரோ அதே போல் முதியவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் அவங்கள விட உங்களுக்கு 500 ரூபாய் கூடுதலாக 3000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். இது அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ஏழை எளிய குடும்பத்தை வந்து சார்ந்தவங்களோ அவங்களுக்கு எல்லாருமே 3000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஓய்வூதியம் பெறுறவங்க இந்த குடும்ப தலைவி 2500 ரூபாய் பெறக்கூடாது அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு ஒரு திட்டம், உங்களுக்கு ஒரு திட்டம். 500 ரூபாய் கூடுதலாக வந்து செலவாகும். உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கலாம், ஏகப்பட்ட செலவு வந்து வயதான காலத்தில் உடன் முடியலை போகிறதுனால நிறைய செலவு வந்து இருக்கும். அதனால் கூடுதலாக 500 ரூபாய் வந்து சேர்த்து ஓய்வூதிய திட்டம் மூலமா உங்களுக்கு 3000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து பென்ஷன் திட்டத்தில் ஒரு செலவு வந்து வாங்கி வந்திருப்பீங்க 1500 ரூபாய், 1200 ரூபாய். அவங்களுக்கு 3000 ரூபாய் உயர்த்ததுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது.
அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்கள். குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் வந்து 2500 ரூபாய். 60 வயது மேலே இருக்கிறவங்க நீங்கள் வந்து முதியோர் பென்ஷன் வந்து அப்ளை பண்ணி 3000 ரூபாய் வரைக்கும் பெற்றுக்கலாம். இதையும் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த 3000 ஓய்வூதியம், அதாவது 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் பெறணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ், எங்கே போய் வந்து அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, எப்போ திட்டம் தொடர்பாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சம்மந்தமாக வீடியோ வேணும்னா மறக்காமல் வீடியோ 3500 ரூபாய் 3000 ரூபாய் ஓய்வூதியம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். முதியவர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் போடுவேன். மேக்ஸிமம் வந்து போடுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுறேன். அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தகவலாக வந்து நமக்கு கிடைச்சதுன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முதியவர்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் சம்பந்தமாக டீட்டெயிலான வீடியோ போட தயாராக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து போகிறதுக்கான சுச்சுவேஷனை வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் தாவைக்கா தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே வாக்குறுதிகளாக பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். கூடுதலாக வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவச கேஸ் சிலிண்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரப்போறதாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் அதை வந்து செயல்படுத்திட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது போல பல்வேறு திட்டங்கள் வந்து இருக்குது. ஆனால் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வந்து பணம் வந்து எப்போ வந்து ஏறும் அப்படின்ற கேள்வி தான் வந்து மிகப்பெரிய கேள்வியாக வந்து இருக்குது. எப்பயுமே மாதம் 15ஆம் தேதி ஆனால் உங்களுக்கு வந்து ரூபாய் 1000 வந்து வர்றது போல் இந்த 2500 ரூபாய் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஃபஸ்ட்டு அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்ன வரைக்கும் வந்து வரலை. ஆனால் 15ஆம் தேதி ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி வந்து பாருங்கள். உங்களுக்கு பணம் சர்ப்ரைஸாக வந்து இருக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுக்கு சர்ப்ரைஸாக நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்ன வாக்குறுதிகளும் சொல்லாத வாக்குறுதிகளும் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நிதித்துறைக்கு இந்த 2500 ரூபா கொடுக்கறது சம்மந்தமாக அதிரடியாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து அறிவிச்சிருக்கார், சொல்லியிருக்கார். அவங்களுக்கு வந்து அட்வைஸாக வந்து கொடுத்துருக்கார். விரைவாக வந்து இந்த 2500 ரூபாய் வந்து செலுத்தணும். மகளிர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பி வந்து இருக்கிறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து இந்த 2500 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு வேளை வந்ததுன்னா அந்த பணம் வந்து ஸ்டாப் ஆகாத வரணும்னா உங்களுக்கு வந்து பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கு ஆதார் எண்ணை கம்பல்சரியாக வந்து இணைச்சிருக்கணும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை பிரைமரியாக லிங்க் பண்ணணும். அப்போ தான் ஆதார் கார்டில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது மூலிமா உங்களுக்கு வந்து போடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது வேறு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் பிரைமரியாக வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து போடுவாங்க. அரசு சம்மந்தமாக எந்த தொகை வந்தாலும் அது போல தான் வந்து வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து செலுத்துறாங்கன்னா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா தான் பணம் வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது கூட இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஏற்கனவே இருந்தது. அதில் அப்ளை பண்ணும்போது கூட வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அதில் வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எழுதிருக்கும். குறிப்பாக வந்து இப்போ ப்ரைவேட் பேங்க் அக்கௌண்ட் எதனா வந்து வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஓப்பன் பண்ண ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்லாம் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் இது போல் மாறி ஏறி இருக்கும். ஏன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பிரைமரியாக அவங்களுக்கு ஆதார் கார்டு என்பிசிஐ லிங்க் ஆகிருக்கும். அதனால் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலமா அதில் வந்து பணம் ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோல் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களும் இதை வந்து முக்கியமாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. புதுசாக வந்து விண்ணப்பம் வந்தால் இன்ன வரைக்கும் வந்து வரல, அதுக்கான அறிவிப்பு வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்க. குறிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஆதார் கார்டை கம்பல்சரியாக வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், ஆதார் கார்டில் ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து ரெகுலராக லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரே அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆன உடனே உடனடியாக வந்து எஸ்எம்எஸ் வந்து வரும். இப்போ கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது எப்படி வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து 1000 ரூபாய் வந்து வந்ததோ அந்த எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அதில் டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் 1000 ருபீஸ் கிரெடிட்டட் அப்படின்னு வந்து வந்திருக்கும். இதே போல தான் இந்த முறையும் 2500 ரூபாய் வந்து கிரெடிட் ஆனாவோ இல்லை 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆனாலோ டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் 1000 ருபீஸ் கிரெடிட்டட் அப்படின்னு வந்து வரும். ஆனால் அனைவருக்கும் மெசேஜ் வந்து கரெக்டாக வந்து போய் சேராது சர்வர் இஷ்யூவால். ஒரு சிலவங்களுக்கு பேலன்ஸ் செக் பண்ணும்போது 1000 ரூபாய் ஏறி இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து ஏறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். இல்லை 2500 ரூபாய் ஏறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கூட கண்டிப்பாக வந்து தெரிய வரும். முக்கியமாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுவதால் தான் எப்போ வந்து அப்ளிகேஷனுக்கான வாய்ப்பு வந்து வருது, எப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு முக்கியமாக வந்து தெரிய வரும். நிறைய பேர் புதிய அப்ளிகேஷன் வந்ததுன்னா எந்தெந்த விதமான டாக்குமெண்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண வந்து கேட்பாங்க. ஒருவேளை இதை முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டிய யாராருன்னா அனைவருமே வந்து இந்த டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து கம்பல்சரியாக வந்து நோட் பண்ணணும். ஒருவேளை வந்து ஏற்கனவே இந்த 1000 ரூபாய் திட்டத்தை மொத்தமாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற சூழ்நிலை ஒருவேளை உருவாச்சுன்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நான் இப்போ வந்து மென்ஷன் பண்ணுறேன்.
குறிப்பாக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்டாங்களோ அந்த டாக்குமெண்ட் கம்பல்சரியாக வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து குடும்ப அட்டை, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கம்பல்சரியாக வந்து தேவை. யாரெல்லாம் குடும்ப அட்டை இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த 2500 ரூபாய் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது குடும்ப தலைவியோட ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். குடும்ப உறுப்பினரோட ஆதார் அட்டையும் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டோட மின் கட்டண ரசீது, அதாவது மின்சார பயன்பாட்டுக்கான மின் கட்டண ரசீது வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வங்கி பாஸ் புத்தகம், உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அந்த மொபைல் நம்பர், இதை ஃபுல்லாக வந்து கம்பல்சரியாக வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து விண்ணப்பம் கொடுக்க போகிறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே வந்து கடந்த ஆட்சியில் இருந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட விண்ணப்ப படிவம் வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. புதிய விண்ணப்பம் அது இதே போல் ஃபார்மெட்டில் தான் கண்டிப்பாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆதார் அட்டை, குடும்ப அட்டை எண், அடுத்தது வங்கி பாஸ் புத்தகம், மின் கட்டண ரசீது, தொலைபேசி எண், இது வந்து கம்பல்சரி. இந்த 5த்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னாவே இந்த ஸ்கீமில் உங்களுக்கு தவறாத பணம் வந்து சேர்றதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். குறிப்பாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டில் ப்ரைமரியாக வந்து லிங்க் ஆகிருக்கணும். இந்த லிங்க் பண்ணாததுனால நிறைய பேருக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு போன இன்ஃபர்மேஷனில் அப்படின்றத குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை யாருமே வந்து எந்த ஒரு யூடியூப் சேனலும் இந்த அளவுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து நாங்கள் ஏழ்மையான குடும்பம் தான், ஆனால் வந்து பணம் ஏறல அப்படின்னு வந்து சொல்லி வந்திருப்பாங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஆதார் கார்டு ப்ரைமரியாக நீங்கள் வந்து கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனால் பணம் ஸ்டாப் ஆகிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் புதுசாக வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு ப்ரைமரியாக லிங்க் பண்ணிங்கன்னா அதுக்கு மாறி ஏறி இருக்க கூட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன். இது சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இன்ன வரைக்கும் வந்து இருக்குது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பேசணும்னா தனி வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து பேசுகிறேன். அது வந்து அக்கௌண்ட் சம்மந்தமாக அப்படின்ற மாதிரி டைட்டிலில் வந்து உங்களுக்கு வரும். அதை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கணும். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ண வந்தால் தான் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை இப்போ மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வந்து மாற்ற போகிறாங்க. அதில் வந்து 2500 ரூபாய் வந்து செலுத்த போகிறாங்க. முக்கியமாக வந்து நோட் பண்ணுங்கள், மதிப்புமிகு மகளிர் திட்டம். அந்த திட்டம் வந்து விரைவில் வந்து செயல்படுத்த போகிறார் அப்படின்ற மாதிரி முதல்வர் வந்து தெரியுது, முதல்வர் விஜய். அதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது, இந்த ஸ்கீமில் ஏதாவது அப்ளை பண்ணுறது சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்திருக்கேன். மேலும் கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேன். இந்த ஸ்மார்ட் கார்டு சம்மந்தமாக வந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்து வரப்போகுது. அதை வந்து அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.